குழந்தைங்கள பல பேர் படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. போராடி, போராடி செய்யக்கூடிய குடும்பங்கள்லாம் நெறைய இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? குழந்தைகளுக்கு நம்மனால ஏன் யோகத்த குடுக்க முடியல? நம்மளுடைய தந்தை ஒரு சிலருக்கு அப்பா யோகத்த குடுத்துருப்பாரு. மகன் பயன்படுத்தாம, அடுத்த தலைமுறைக்கு அது இல்லாம அவங்களும் கஷ்டப்பட்டு, குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு அவங்க தந்தையாலும் யோகம் இல்ல, இவங்களும் குழந்தைங்களுக்கு யோகத்த குடுக்க முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் குடுக்கும். யோகம் அப்டின்னா என்ன? நல்ல கல்வி, நல்ல உடை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம், இதையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கிறது தான். இதையெல்லாம் ஏன் ஏற்படுத்தி குடுக்க முடியல? இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா? நிச்சயமா இருக்குங்க. இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தைகள், நம்மளுடைய வாழ்க்கை துணை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. இந்த பாகவம் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு உண்டான யோகங்களை செய்ய முடியாது. ஒரு ஜாதகருடைய இதில 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் தந்தை பாக்கியங்கள அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களும் அது குறிப்பாக முன்னோர்களுக்கு சரியான விதத்தில் திதி தர்ப்பணம் செய்யாத குடும்பத்தில் இந்த பாதிப்புகள்லாம் நிச்சயமாக இருக்கும். இதை எந்த விதத்தில் எந்த மாதிரியான விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோம்னா நம்ம அதை எளிய முறையில் சரி செஞ்சிடலாம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதோ இல்லை குலதெய்வம் வழிபாடோ இதன் மூலியமாக இந்த மாதிரியான பாதிப்புகளை குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய யோக பாவங்களை நிச்சயமாக நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு யோகத்தை செய்ய முடியும்.